கைஸ் லைஃப்பில் ஒரு வாட்டியாச்சும் இந்த இடத்த நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துடணும். நான் கூட இங்கே வர வரைக்கும் அது ஏதோ எஃபெக்ட் போட்டு தான் கொண்டு வராங்கன்னு நினச்சேன். பட் நிஜமாகவே இந்த ஸ்பாட் செம்ம மேஜிக்கலுங்க. வெல்கம் டு அவர் பாலி சீரீஸ் எபிசோட் 3. உங்கள் பாலி ஐட்னரியில் மிஸ் பண்ணக்கூடாத ஒரு இடம் தான் நூசா பெனிடா டூர். அதுலேயும் நீங்கள் ஒரு நேச்சர் லவராக இருந்தால் இந்த ஸ்பாட் உங்களுக்கு ஒரு எவனாக இருக்கும். ஸோ மார்னிங் 6 o'clock நம்ம ஹோட்டல்லேருந்து பிக்கப் பண்ணி இங்கே சனூர் ஹார்பரில் வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க. ஸோ இங்கேருந்து நம்ம போகிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். Hi guys, so we are all set to go to Nusa Penida tour. சன்னூர் ஹார்பரில் இருக்கோம். மார்னிங் 6 o'clock வந்து பிக்கப் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் வந்து அந்த டைம் வந்து பிரேக்ஃபாஸ்ட் பஃபே ஓப்பன் ஆகாதுல, அதனால் வந்து பிரேக்ஃபாஸ்ட் பாக்ஸ் கொடுத்துருவாங்க எல்லா ஹோட்டல்ஸ்லேயும். நீங்கள் அப்படி வர மாதிரி இருந்தால் கண்டிப்பாக அதை நைட்டே வந்து புக் பண்ணிடணும். புக் பண்ணிவிட்டு நீங்கள் ஹோட்டலில் இருந்து ஸோ இதுதான் நம்மளோட ஸ்பீட் போட் லக்கி மங்கி. ஸோ இங்கேருந்து ஒரு 1.5 hours ஜேர்னி இருக்க போகுது. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஓகே, நமஸ்தே. நூசா பெனிடா ஹார்பரில் நம்மளோட கைடு வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. ரைஸ் நூசா பெனிடாக்கு போயிட்டுருக்கோம். டே 4 சன்னூர் ஹார்பர்லேருந்து நம்மளை ஒரு ஃபாஸ்ட் போட்டில் ஆல்மோஸ்ட் ஒரு 45 minutes ரைடு இருக்கும். அங்கேருந்து கூப்பிட்டு வந்து நூசா பெனிடா ஐலாண்டில் ஹார்பரில் விட்டுட்டாங்க. இங்கேருந்து வந்து ஒரு காரில் வந்து நம்மளை ப்ரைவேட் காரில் லைக் அந்த பிளேஸஸ் ஸ்பாட்ஸ்க்கெலாம் கூப்பிட்டு போக போகிறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். இதுதான் கிறிஸ்டல் பீச். நூசா பெனிடாவோட ஃபர்ஸ்ட் ஸ்பாட் வந்து கிறிஸ்டல் பீச். இது ஏன் கிறிஸ்டல் சொல்கிறாங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கோரல்ஸ் இருக்குது. நிறைய ஷேப்ஸில், நிறைய ஃபார்மட்ஸில், வேறு கலர்ஸில் இருக்குது. ஸோ பார்க்கவே அழகாக இருக்குது. அண்ட் பீச்சஸ் ஸோ குட். ஃபோட்டோஸ்க்கு பெஸ்ட் ஸ்பாட். ஸோ பீச் முடித்து நம்ம நெக்ஸ்ட் ஸ்பாட்டுக்கு போயாச்சு. இது மவுண்டைன், ஸோ அதனால் நமக்கு கொஞ்சம் ட்ராவல் பண்ணி மேலே வந்திருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் மேலே வந்துட்டோம். இந்த வியூவை பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. ஸோ நாங்கள் எடுத்துருக்கிறது வந்து நூசா பெனிடா வெஸ்ட் டூர். இது மாதிரி ஈஸ்ட்டுக்கும் இருக்குது, ஆனால் இந்த வெஸ்ட்டு தான் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஈஸ்ட் சைடு போனீங்கன்னா நிறைய ஸ்டேஸ்லாம் இருக்கும். நீங்கள் இந்த வியூ பார்த்துட்டே இருக்க மாதிரி நிறையா ஸ்டேஸ் இருக்கும். ஏர்பிஎன்பி ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நிறைய இன்ஸ்டாலாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்பாட்லாம் வந்து ஈஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் இங்கே வந்து ஸ்டே பண்ணலாம். அண்ட் கப்புள்ஸ்க்கு ஹனிமூனுக்குலாம் வந்து சம்மர் ஸ்பாட். இந்த நூசா பெனிடா ஃபுல்லாகவே வந்து ஃபோட்டோஜெனிக் ஸ்பாட்ஸ் தாங்க. நீங்கள் எங்கே வேணால் நீங்கள் ஃபோட்டோஸ் எடுக்கலாம். அண்ட் இதுக்காகவே நிறையா வந்து ட்ரெஸ்அப் பண்ணி நிறைய ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. வெட்டிங் ஷூட்ஸ்லாம் கூட எடுத்துகிட்டு இருக்காங்க. மேக்ஸிமம் ஃப்ளாஷியான ட்ரெஸ்ஸஸ்லாம் போட்டு வந்தீங்கன்னா ஃபோட்டோஸ்க்கு செம்மையாக இருக்கும். அண்ட் எங்கள் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாமே எடுத்து கொடுத்தது நம்மளோட கைடு தான். ஸோ அவங்க எல்லாமே ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர்ஸ் அளவுக்கு எடுக்கிறாங்க. ஸோ கிறிஸ்டல் பீச் பார்த்தோம். செகண்ட் ஸ்பாட் வந்து இது புரோக்கன் பிரிட்ஜு. அதுக்கு பக்கத்தில் இருக்க ஸ்பாட்ஸில் வந்து பார்த்தோம். இந்த டூர்லாம் காலையில் ஸ்டார்ட் பண்ணி ஈவினிங் ஒரு 4 o'clock வரைக்கும் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் ஆஃப்டர்நூன் தான் இருக்கனால கேப்பு, ஆட்டு, சன்ஸ்க்ரீன்லாம் எடுத்துக்கோங்க. செம்ம ஆட்டாக இருந்துச்சு நாங்கள் போயிருந்தப்போ. ஸோ 2 ஸ்பாட்டுக்கு அப்புறம் நம்மளை லஞ்சுக்கு ஸ்டாப் பண்ணாங்க. இந்தியா கேட்னு ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட்டு. ஸோ 3 மெனு தான் இருந்துச்சு அதில். ஸோ 3மே கொடுத்துட்டாங்க நம்மளுக்கு. 3ல் 2 சூஸ் பண்ணலான்னு சொன்னாங்க. லைக் பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ் எடுத்திருந்தோம், அப்புறம் ஒரு லஸ்ஸி எடுத்திருந்தோம். இந்த நூசா பெனிடா ஃபுல்லாகவே வந்து பெருசாக ஃபுட் ஆப்ஷன்ஸ் இருக்காது. ஸோ அதனால் எங்கே இருக்கோ அங்கே தான் நீங்கள் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இது நம்மளோட ட்ராவல் பிளானரே வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த டூர்லேயே வந்து ஃபுட்டும் இருந்துச்சு. ஸோ ஓரளவுக்கு ஒரு டீசெண்டான ஃபுட்டுங்க, சாப்பிட்லாம். லஞ்ச் முடிச்சுட்டு நம்மளோட ஃபைனல் டெஸ்டினேஷனுக்கு போயாச்சு. இதுதான் நூசா பெனிடா டூரோட ஒரு மேஜர் ஹைலைட்டுன்னு சொல்லலாம். கெலிங் கிளிங் பீச். அது மாதிரி ஒரு ஊக்கு மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் நிறைய வீடியோஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்மளோட என்டையர் பாலி ட்ரிப்பும் ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்தது SOTC ஹாலிடேஸ். இவங்க சென்னையில் வள்ளூர் கோட்டம் ஆப்போசிட்டில் இருப்பாங்க. நெக்ஸ்ட் என்னென்னலாம் பண்ணோன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ நம்ம பேஜை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லேயும் இதே நேமில் இருக்கும். ஃபாலோ பண்ணிவிட்டு பாருங்கள். சீஸ் கைஸ்.